கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கூட நம்ம எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்ப அந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒருவர் இருவர் எங்கேயோ அங்க நான் அவர்களிடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது போல எங்களோடு நீர் வாசம் பண்ணுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு அடியனை மறைத்து வெளிப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, வசனம் சொல்லுது ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கங்க. ஏசாயா 41 10வது வசனத்துல சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சொல்லுங்க, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? பாருங்க, இந்த வருஷத்துல 1ஆம் தேதி எதுமோ வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? சொல்லுங்க, கேட்டிருப்போம். அப்ப அந்த வாக்குத்தத்த நிமித்தமா என்ன இருக்கும்? என் வாழ்க்கையில மாறிடாதா? என் பிரச்சனை மாறாதா? என் சூழ்நிலைமை மாறாதா? மாசம் மாசம் போறேனே, வாரம் சர்ச்சுக்கு போறேனே, வாக்குத்தத்தம் வருதே, என் வாழ்க்கையில அது மாறாதான் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். 3 மாசம் முடிஞ்சது, 4வது மாசத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இன்ன வரையும் பாத்துட்டீங்கன்னா பயம், கவலை, கலக்கம். இப்ப அடுத்து என்னாச்சு? மே மாசம் முடிஞ்சதுன்னா ஸ்கூல் ரீஓபன். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளை காலேஜ் சேர்த்தணும், ஸ்கூல் சேர்த்தணும். அப்ப இவ்வளோ திங்ஸ் நமக்கு தேவைகள் இருக்கு. எல்லாத்தையும் குறிச்சு நமக்கு பயம் இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. ஒரு விதத்துல நமக்கு பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கு? வியாதியை குறிச்சு பயம், தேவை குறிச்சு பயம், பிரச்சனைகள் பத்தி பயம், தடுமாற்றங்கிற ஒரு பயம். தடுமாற்றம், ஸ்கூல் ஃபீஸு, இந்த 10th +1 +2 எழுதணுங்கிற ரிசல்ட், இதை குறிச்சு ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சத்தமா சொல்லணும், சரிங்களா? அப்ப கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 34:4 சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் நீக்கி நீங்களாக்கி விடுவித்தார். அப்ப நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயம், என்னென்ன பயம் இருக்குது உலகத்துல இருக்கிறது? நாயை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம் இருக்குதா இல்லைங்களா? இந்த பயமெல்லாம் நமக்குள்ள இருக்குது. அப்ப தாவீது சொல்றார், கர்த்தரை நான் தேடினேன், அவர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அப்ப கர்த்தரை தேடுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம் என்ன பண்ணும்? பயம், இருளு, இதெல்லாம் மாறணும். அப்படின்னா கர்த்தரை தேடினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம் மாறும். ஆமீன் சொல்லுங்க. இதே மாதிரி 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப கர்த்தர் நமக்கு என்னது கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பயம் நம்ம வாழ்க்கையில மாறணும். ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமீன், ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம வாழ்க்கையில பயம் மாறி கர்த்தர் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளோடு இருந்தாதான் பயம் மாறும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டுமானால் ஒரு 3 காரியம். ஃபர்ஸ்ட் காரியம் பாருங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டுமானால் 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனம், 2 நாளாகமும் 15:2 சொல்லுது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் காரியம், ஓதேதின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் ஆவி இறங்குச்சு. ஆவியானவர் எப்படி இறங்கினாரு? ஓதேதின் குமாரனாகிய அசிரியாவின் மேல ஆவியானவர் இறங்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வெளியே போய் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, யூதா பென்யமீன் கோத்திரங்கள் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். யாரு? நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பாரு. அப்ப நீங்க அவரோடு இல்லைன்னா அவர் கர்த்தர் நம்மளோடு இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்ப நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். 2வது தேடணும். எப்படி தேடணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எங்கேயாவது பிரேயர் இருக்குது, பிரேயர் மீட்டிங் இருக்குது, அதுக்குன்னா போகணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சப்பா, நீங்க எனக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. அவர் வெளிப்படுவாரா மாட்டாரா? வெளிப்படுவார். நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. நீங்கள் அவர் தேடினால், வசனம் அர்த்தம் சொல்லுது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப நம்மள கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம எதை தேடுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாதான் வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டுவார். நீங்க ஆண்டவர் விட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை
விட்டுருவாரு. ஏன் இன்னும் பிரச்சனை மாறல? ஏன் போராட்டம் மாறல? ஏன் பயம் மாறல? ஏன் இருள் மாறல? ஏன் என் வியாதி மாறல? ஏன் என் கவலை மாறல? ஏன் கண்ணீர் மாறல? ஏன் எனக்கு இருக்கிற சந்தேகம் மாறல? இதெல்லாம் மாறாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீ அவரை விட்டீர்கள், அவரும் உங்களை விட்டு விடுவார். நீங்க ஆண்டவரை தேடணுங்கிற உணர்வு வேணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் காரியம் சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். அப்ப யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தார்? சொல்லுங்க, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தார் அப்படின்னு கேட்டா, ஆதியாகமும் 26வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். ஆதியாகமும் 26வது அதிகாரம் 27, 28 பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினார்கள். பாருங்க, அப்போ இந்த வசனத்துல சொல்லுது, ஈசாக்குக்கு எதிரானவர்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறத அவர்கள் என்னங்க காண்பார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினார்கள். ஈசாக்குக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பாருங்க, அவன் ஏசேக்கு துறவை தோண்டும் பொழுது எல்லாம் தூர்த்து போட்டாங்க. சித்தனாங்கிற துறவை தோண்டும் பொழுதும் தூர்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ரெகோபோத். அப்ப கர்த்தர் என்ன அப்படின்னா, இவன் என்னென்னமெல்லாம் செய்யறானோ இவனுடைய எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவங்க கெடுதல் நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளோடு இருந்தாருன்னா பிரச்சனை வரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளோடு இருந்தா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாமே வரும். ஆனா வசனம் சொல்லுது, நீ போகும் வழியை நான் அறிவேன், உன்னை சோதித்தாலும் பொன்னாக விளங்க செய்வேன். நம்ம சோதனை காலம் வரும், போராட்டம் வரும், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாமே வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போயிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஈசாக்கு கூட பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈசாக்கு சொல்றாரு, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அந்த ஊரை விட்டு இடத்தை விட்டு துரத்தி விட்டீர்களே. இப்ப எதுக்கு என்னை பாக்குறதுக்கு வந்திருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது, குடும்பத்திலேயே அப்படிதான் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் மத்தியில தான் இருக்கிறோம். என்னது, நம்மளோட வாக்குவாதம் பண்ணாங்க, நம்மள குடும்பத்துல சேர்க்க கூடாத அளவுக்கு உறவுக்குள்ளேயே பெற்றவங்களே உடன் பிறந்தவங்களே என்ன பண்ணாங்க, துரத்தி விட்டப்பட்ட சூழ்நிலைமையில தான் இருக்குது. அவங்களுக்கு நம்ம பாரமா கூட இருந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாரு உங்களை துரத்தி விட்டாலும் சரி, யாரு அவங்களுக்குள்ள இராதபடி உங்களை ஒரு அற்பமா நினைச்சு துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், அவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு அவங்க கண்ணு பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிற இந்த நாட்கள்ல எல்லாராலும் நீ பகைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாராலும் துரத்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். ஆனால் யாரும் நம்மளை அற்பமா நினைச்சு ஆகாதுன்னு நினைச்சு உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். யார் கண்டாங்க? நமக்கு விரோதமா நின்னாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு கூட இருந்தவர் யாரு? பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நாங்கள் உங்களோடு வாக்குவாதம் பண்ணினோம், பிரச்சனைகள் பண்ணினோம், ஆகிலும் எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டாய். அவங்க என்ன சொல்றாங்க, நான் உங்களோட பிரச்சனை பண்ணேன், வாக்குவாதம் பண்ணேன், ஆனா எல்லா பிரச்சனையும் நீ மேற்கொண்டிருக்கிற. ஏன் அப்படின்னா, உன்னோடு இருக்கிறவர் யாரு? பெரியவரா இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் யாரு? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் ஃபர்ஸ்ட் காரியம் சொல்றார், கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், அவர் உங்களோடு இருப்பார். யார் கர்த்தரோடு இருந்தா? ஈசாக்கு கர்த்தரோடு இருந்தான். எல்லாரும் அவன் என்ன பண்ணாங்க, அவன் நல்லா பெரிய ஆளாகிறான், அவன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த துறவுகள் எல்லாத்தையும் ஏசேக்கு அந்த துறவை மூடி போட்டாங்க, சித்தனாங்கிற துறவை மூடி போட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண, ரெகபோத்துங்கிற ஒரு துறவை தோன்றுனா, அப்பயே அவங்க மூடி போடவே இல்லை. அப்படி இருந்து அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தும் கூட அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாரும் பாக்குறோம். அப்ப எல்லாராலும் கைவிடப்பட்டு துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, ஒரு நாள் வரும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிறத எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யோசுவா 3:7 சொல்லுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்கள் காணும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான்
எல்லாராலும் வெறுக்கப்படுறீங்களா, உதாசனப்படுத்தப்படுறீங்களா, சோர்ந்தே போகாதீங்க. ஒரு நாள் வரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது காரியம் சொல்லுது சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க. கர்த்தருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்துல சொல்லுது பாருங்களேன். யோவான் 8வது அதிகாரம் 29ல சொல்லுது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அதற்கு அவர்கள் தனியே இருக்க விடவில்லை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பாருங்க, வசனம் சொல்லுது சரிங்களா, ஆண்டவர் ஈசா கூட தான் இருந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஈசா கூட தான் இருக்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, உம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்க எல்லாரும் கண்டோம் அப்படிங்கிறாரு. இதே போல பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு பிதாவை பார்த்து. எப்படி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு 8:29 சொல்லுது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு விருப்பமானது நீங்கள் எப்பொழுதும் செய்கிறபடியா இருக்குவீர்களானால் அவர் உங்களை தனியாவே விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்பயுமே ஆண்டவருக்கு பிதாவுக்கு பிரியமா இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவை தனியாவே விடவில்லை. அதே போல ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்க எங்கு போனாலும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? தனியாவே விட மாட்டார். சொல்லுங்க, என்ன விட மாட்டாரு? தனியாவே ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்களை எந்த விஷயத்திலையும் யாருகிட்டையும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது காரியம் சங்கீதம் 128 1வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இரண்டாவது காரியம், தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, என்ன பயம் இருக்கணும்? ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த பயம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஆனா நம்ம எப்படி பண்றோம்? துணிகரமான பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற பயம் நமக்குள்ள இருக்குதா? துணிகரமா பாக்குறோம். என்னென்ன துணிகரமா பாக்குறோம்? சர்ச்சுக்கு போறோம், உட்கார்ந்துட்டு செல்போனை பாக்குறது, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்றது? மெசேஜ் கவனிக்கிறது கிடையாது. ஊழியக்காரங்க முன்னாடி அவங்க சொல்றாங்க, அவங்க முன்னாடி ஆமா போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது? துணிகரமான பாவம் பண்றது. அப்ப ஆண்டவர் சொல்றார் 2:4 சொல்றது, அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல இருந்து அவருடைய கண்ணு என்ன பார்த்துட்டு இருக்குது? நம்மளை பார்த்துட்டே இருக்குது. யாரை பார்த்துட்டு இருக்குது? சொல்லுங்க. நம்மளை பார்த்துட்டு இருக்கு, என்னைய பார்த்துட்டு இருக்குது. சொல்லுங்க, யாரை பார்த்துட்டு இருக்குது? என்னைய பார்த்துட்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இரண்டாவது காரியம், தெய்வ பயம் நமக்குள்ள இருக்குமானால் அவர் நம்மளோடு கூட இருப்பார். சரிங்களா? இரண்டாவது காரியம், தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். எடுங்க ஒரு வசனம் பாருங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப குடும்ப ஜெபம் நமக்குள்ள வேணும். ஆமாவா இல்லைங்களா? தெய்வ பயம் என்னது? குடும்ப ஜெபம் நமக்குள்ள வேணும். 2:4 அதிகாரத்துல சொல்லுது, யோசபாத் என்ன பண்ணாரு? குழந்தைகள், பெண் ஜாதிகள், புருஷர்கள் எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? யுத்தம் வர்றாங்க. யாராரு? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் முற்றுகை போட்டு அவர்கள் பதிவில் இருந்த இவங்களுக்கு எல்லாத்தையும் வீழ்த்து வரும் பொழுது இவங்க குடும்ப ஜெபமா இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ என்று கர்த்தரையே சேவிப்போம். அப்ப கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா? இரண்டாவது, தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனைன்னு வந்தா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். ஒரு போராட்டம் வந்தா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். மத்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நார்மலா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன். சுகபோகமான என்னது? எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு போய் ஆண்டவர்? சகை அப்படித்தானே? சகை எப்படி இருக்கிறான்? அவனுக்கு எல்லாமே இருக்கு, வசதி இருக்குது, அவன் நல்லா ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அவன் நல்லா ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு? அப்படி இருந்து ஆண்டவரை தேடணுங்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் தான் நமக்குள்ள வேணும். அப்ப தேவன் நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த பயம் வேணும். ஐயோ, ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? அடுத்த நிலைமைக்கு யாரு? ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளை விடுதலை செய்ய முடியும். அந்த பயம் வேணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருங்கிற பயம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதான் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். சரி, ஒரு மனுஷனை குறிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2, 3ல சொல்லுது, கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். சரிங்களா? கொர்நேலியு 100க்கு அதிபதி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். ராணுவத்தில் மிகப்பெரிய ஆள். இவர் எப்படிப்பட்டவருங்களாமா? பட்டாளத்துல, ராணுவத்துல நல்ல ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். எப்படி இருக்கிறாங்க? கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பட்டாளத்துல, அதாவது எப்படின்னா ராணுவத்துல ஒரு பெரிய ஆள். ராணுவத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கிற அந்த கொர்நேலியு அவங்க குடும்பமா பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான்? அவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு அவன் உறவாடுகிறவனா இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான். ஃபர்ஸ்ட். இரண்டாவது சொல்லுது, அவன் வீட்டாரு அவனோடு கூட பயந்தவனுமா இருந்தான். அவர் வீட்டார் அனைவரும் குடும்பமா, அவன் பிள்ளைக மனைவி எல்லாம் குடும்பமா என்ன பண்றாங்க? தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். ஜனங்களுக்கு குடும்பமாய் தான தர்மங்களை செய்யறான். தான தர்மங்கள் என்னது? இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும், கொடுத்து உதவணும். இல்லாதவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேட்டாலும் கூட இல்லை, இருந்தாலும் கூட இல்லைன்றது இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப கொர்நேலியு வீட்டிற்கு இவன் கரெக்டா இப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப அந்த கொர்நேலியுங்கிறவரு இப்படி கர்த்தரோடு பயந்தவனா இருக்கிறான். குடும்பமா என்ன பண்றாங்க? தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான தர்மங்கள் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கங்காட்டியும் கர்த்தர் பாக்குறாரு. சரிங்களா? கர்த்தர் பார்த்து என்ன தெரியுங்களா? கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டான். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால், குடும்பமாய் நீங்கள் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்களானால், இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான தர்மங்களை செய்கிறவர்களா இருப்பீர்களானால், தேவனை நோக்கி எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்களானால், 3 காரியம் நடந்திருக்குது கொர்நேலியு வாழ்க்கையில. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம், கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டார். அதாவது எப்படின்னா, கொர்நேலியு வீட்டுக்கு யார் வந்தாங்களாமா? தேவதூதனே தரிசனத்துல வந்துட்டாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் யார் மூலியமா? தேவதூதன் மூலியமா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. ரெண்டாவது சொல்லுது, பிரதான அப்போஸ்தலர் பேதுரு அவன் வீட்டுக்கு வந்தார். பிரதான அப்போஸ்தலன் பேதுரு யாருங்க? பெரிய ஊழியக்காரரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன பண்ணாரு? யார் வீட்டுக்கு வந்தாங்க? கொர்நேலியு வீட்டுக்கு வர்றாங்க. ரெண்டாவது காரியம், இப்ப கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். ஏன் நமக்குள்ள இருக்கிற நம்ம வீட்டுக்கு யார் வரா? கடங்காரன் வரா. வேற யார் வரா? வட்டிக்காரன் வரா. வேற யார் வரா? சண்டைக்காரன் வரா. வேற யார் வரா? நமக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம், உங்க வீட்டுக்கு யார் வரணும்? நீங்க தேவ பயம் இருக்கணும். கர்த்தர் பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆண்டவரை பாக்குறாருங்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேவதூதன் வருவார். ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய யாரு? பவுல். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் வீட்டுக்கு, பிரதான அப்போஸ்தலர். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. 3வது சொல்றாரு, பேதுரு பேசிக்கொண்டு இருந்த பொழுது மேல் வீட்டறையில் இறங்குனது போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாங்களாமா. அந்த இடத்துல என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ள போனா யாரு என்ன இருக்குது? சொல்லுங்க. தூங்க முடியலைங்க பாஸ்டர், நைட்டெல்லாம் ஏதோ போட்டு அமுத்துது. தூங்க முடியலைங்க பாஸ்டர், சொல்லுங்க. ஏதோ போட்டு அமுத்துது. தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல என் வீட்டுக்காரர் மாதிரியே யாரோ வந்து இப்படி நடந்து போறாங்க இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்குது? பிரச்சனைகள்லாம். நம்ம வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? கண்ணா மூணா பேய் வருது. தூங்க முடிய மாட்டேங்குது. ஏதோ போட்டு நம்மளை அமுத்துது. தலை போட்டு நிரடுது. கம்பளி பிடிச்சி சுருக்கிட்டு போகுது. இதுதான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம். சொல்லுங்க பாத்துக்கல. நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து எப்படி இருக்கணும்? ஐயோ, தேவ சமூகத்துல வந்த மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வந்து எப்படி இருக்குது? போறதே போறீங்க, அந்த காலை மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கால் இழுத்துட்டு இருக்குது. எப்படி இருக்குது? சொல்லுங்களேன். கால் எப்படி இருக்குது? இழுத்துட்டு இருக்குது. இதுதான் நம்ம வீட்டுல இருக்குது இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம். அதுதான் ஆண்டவர் சொல்ற தேவ பயம் எங்க இருக்குது? அப்பா ஒரு பக்கம் உட்காந்து செல்லு, அம்மா ஒரு பக்கம் உட்காந்து செல்லு, பையனுக்கு ஒரு பக்கம் உட்காந்து செல்லு. ஊழியக்காரர் வந்தாருன்னா வாங்க வாங்க உட்காருங்க 2 நிமிஷம். எங்க போகுது அந்த 2 நிமிஷத்துல?
புரிஞ்சுதா புரியலீங்களா? அப்ப ஆண்டவர் பாக்குறாருங்கிற அந்த பயம் இருக்கணும். ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம அப்படிதான் இருந்தோம்னா என்ன பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் விரும்புகிறது. அப்ப கொர்நேலியு வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்தாரு. இப்ப பயப்படுகிற அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தா தெரியுங்களா? அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தார்கள். ஜனங்கள் தான தர்மங்களை செய்து, அதாவது கணவனுக்கு தெரியாம மனைவி ஹெல்ப் பண்ணல யாருக்குமே. மனைவிக்கு தெரியாம கணவன் ஹெல்ப் பண்ணல யாருக்குமே. அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ணல. ஆனா ஒரு குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா நான் ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சா திட்டுவா, நீ யாருக்கு சொல்லாத. அப்படித்தானே இருக்குது குடும்பங்களுக்குள்ள. குடும்பங்களுக்குள்ள எப்படி இருக்குது? தான தர்மங்கள் செய்யறது கூட யாருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாம. ஆனா இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, குடும்பமா குடும்பமா என்ன பண்ணாங்க? தான தர்மங்களை செய்கிறவர்களா இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் அதெல்லாம் பாக்குறார். தேவனுக்கு பயப்படுகிற ஒருத்தர் இல்லைன்னு வந்து அவனுக்கு கொடு. அதான வசனம் சொல்லுது. அப்ப இவங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் பாருங்க, அந்த கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் பிரத்யட்சமா என்ன பண்ண தரிசனமாகிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது சொல்லுது, பிரதான அப்போஸ்தலன் வீட்டுக்கு வந்தாரு. அப்போஸ்தலன் பெரிய ஊழியக்காரர். பெரிய ஊழியக்காரர் யார் வீட்டுக்கு வர்றா? ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா நீங்க இருப்பீர்களானால் யாரா இருந்தாலும் உங்களை வீடு தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். நம்ம யார தேடி போகணும்னு கிடையாது. கர்த்தர் உங்களை, நீ பயப்படுகிற பயம் இருக்குமானா எந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியக்காரோட இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். பேசி என்ன பண்ணுவாங்க? போப்பா, இப்படி ஒரு மகன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், போ. இப்ப பவுல் அப்போ சவுல் வந்து ஆண்டவரால் தொடப்பட்டு விழுந்து கிடக்கும் பொழுது அனனியாவை போயிட்டு பாருன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தேவைன்னா அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஆண்டவர் அந்த மனுஷன் வீட்டுக்கு ஆள் அனுப்புவார். இப்ப நம்மள எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். குடும்பமா ஜெபம் இருக்கணும். டைம் இல்லைங்க, ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்ல, சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் இல்ல. அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு டைம் இல்ல. சரிங்களா? அப்ப பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஜனங்கள் தான தர்மங்கள் செய்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க வீட்டார் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தாங்க. அவர்கள் அனைவரும் செபிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க அனைவரும் யார் எப்படி இருந்தாங்களாமா? செபிக்கிறவர்களா இருந்தாங்க. 3 காரி பாருங்க. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் 10:4 சொல்லுது, கொர்நேலியு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். அங்கீகரிக்கப்பட்டவனா யாரு? இவன் ஏன் நேசகுமாரன், இவன் ஏன் மகன், இது ஏன் பாத்திரம், இது ஏன் பிள்ளை, இது என்னுடைய உரிமை அப்படின்னு என்ன பண்ணுது? அங்கீகாரம் கொடுக்கிறார் கர்த்தர். அப்போஸ்தலர் 10:4 சொல்லுது, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் யாருன்னா கொர்நேலியு. அடுத்த வசனம் சொல்லுது, 10:6 சொல்லுது, தேவனால் வழி நடத்தப்பட்டவன். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள். யாருமே உங்களுக்கு இப்படி போப்பா அப்படி போப்பான்னு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவனால் வழி நடத்தப்படுவீர்கள். ஏன் என்ன வழி நடத்தல? வழி நடத்துறதுக்கு ஏன் என்ன சரியான வழி நடத்தல் நமக்குள்ள இல்ல அப்படின்னு கேட்டா, நீங்க கர்த்தரோடு இருந்தாதான் அவர் உங்களோடு இருப்பார். ரெண்டாவது, தேவனை பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான பாதையில வழி நடத்துவார். சரிங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது, 3வது காரியம் சொல்லுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போஸ்தலர் 10:43 சொல்லுது, கொர்நேலியு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம்னு என்னதுங்க? ஆண்டவர் கை அப்படியே அந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் என்ன பண்ணுது? அவனுடைய சிரசின் மேல் தங்கும் பொழுது ஆசீர்வாதம் தங்கும். தேவனுடைய அபிஷேகம் நம்ம சிரசில படும் பொழுது ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். பாருங்க, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருந்தான், தேவனால் வழிநடத்தப்பட்டவனாய் இருந்தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். இதுக்கு பண்ணின ஒரே ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். செகண்ட் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3வது காரியம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12-13 சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன், நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் நமக்கே திட்டவட்டமா பேசுற மாதிரி இருக்கு. சரிங்களா? என்ன உட்கார்ந்து எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய எண்ணங்கள்ல ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு காரியம் தான் இந்த காரியம்.
சரிங்களா? நல்ல கவனிங்க. ஏன்னா ஆண்டவன் நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விக்கு இதுதான் இருக்கு. நமக்குள்ள நிறைய கேள்வி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி இருக்குது பாருங்க. பாருங்க. அப்ப நியாயாதிபதிகள் 6:12-13 சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு நேரிடுவானேன்? அவருடைய அற்புதங்களை எங்கே? அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டார், மீதியானவர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, தூதன் சொல்றாரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நான் அப்படித்தானே சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருமா, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, உங்க சூழ்நிலைமை எல்லாம் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அப்படிங்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, எப்படி சொன்னாங்க? எப்படி? என் பிரச்சனை மாறி இருந்தா நான் ஏன் பாஸ்டர் இப்படி போராடிட்டு இருக்கிறேன்? சொல்லுங்க. என் பிரச்சனை மாறி இருந்தா நான் ஏன் இப்படி போராடிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதே மாதிரிதான் கிதியோனும் சொல்றாரு. தூதன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே அப்படித்தானே சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாக, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, யாரு? தூதனை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் என்னோடு இருந்தார், இவைகள்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடும்? கர்த்தர் எங்களுக்கு இருந்தா ஏன் எங்க பிரச்சனை மாறாம இருக்குது? கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கு தரிசனம் மாறாம இருக்குது? கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுடைய வீட்டு பிரச்சனை இன்னும் மாறல? ஏன் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம்? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிறோம்? அப்ப கர்த்தரும் எங்களோடு இருந்திருந்தாருன்னா ஏன் எங்களுக்கு பிரச்சனை மாறல அப்படின்னு அவன் ஒரு கேள்வி வைக்கிறான். புரியுதா? புரியலீங்களா? சொல்லுங்க. ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்னைக்கு கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எங்களுக்கு இவ்வளவு போராட்டம்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு நிந்தைகள்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு கவலைகள்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு கண்ணீர்? பாருங்க, எங்க நிலைமை மாறவே நாங்க எப்படி இருந்தோம் தெரியுங்களா? இப்ப எப்படி ஆயிட்டோம் தெரியுங்களா? எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம், இப்ப இவ்வளவு ஆசீர்வாதம் டவுனா இருக்கிறோமே, ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டா, இப்ப இவன் ஒரு கேள்வி கேட்கிறான்ல, நாங்க ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது பாருங்க, ஏன் அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா, நியாயாதிபதி 6வது அதிகாரம் 3, 4, 5 சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்றாங்க. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல விவசாயம் பண்றாங்க. அந்த விவசாயம் வளர்ந்து பெருசாகி வர்ற வரைக்கும், சரிங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பண்ணி அந்த கதிரெல்லாம் பெருசா வரும் பாத்தீங்களா? அந்த பெருசா வர்ற வரையும் அந்நிய நாட்டுக்காரர்கள், சரிங்களா, அந்நிய தேசத்துக்காரங்க அமைதியா இருந்து அந்த அறுவடை செய்கிற போது இவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஒரு, அதாவது எப்படின்னா, ஏர் உழுது நாத்தெல்லாம் வச்சு விதையெல்லாம் போட்டு நல்ல கதிராய் பெருசாய் அறுக்கிற சமயம் வரையும் இவங்க என்ன பண்றாங்க? அந்நிய தேசத்துக்காரங்க, அந்நிய நாட்டு மக்கள் உட்கார்ந்து அதை வேவு பார்க்கறாங்க. வேவு பார்த்து அமைதியா இருந்து இவங்க அறுவடை செய்யறாங்க பாத்தீங்களா? அறுவடை செய்கிற பொழுது துரத்தி விட்டு இவர்கள் அறுவடை செய்து கொள்றாங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில பாத்துட்டீங்கன்னா நம்ம நல்லா வேலை செய்யறோம் இல்லைங்களா? நம்ம தான் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கலேன். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் எங்க இருந்து தெரியுங்களா வரும்? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பேரை வாங்கிட்டு நம்மள கீழே டப் பண்ணி வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? டப் பண்ணி வச்சிருவான். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க. அதனாலதான் நமக்கு கோபம் வருது. நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேனே, நான் இவ்வளவு வேலை செய்யறேனே, என் வேலையில ஒரு மாற்றமுமே வர மாட்டேங்குது. சும்மா உட்கார்ந்து இவன் என்ன பண்றான்? ஆசீர்வாதமா இருக்கிறான். பாஸ்டர், நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேனே அப்படிதான் என்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நான் பாருங்க, என் விவசாயத்துல நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் பாஸ்டர், கடைசியில என்னாச்சு? விவசாயத்துல என் உறவுகள் என்ன பண்றாங்க? அதனுடைய லாபம் எடுத்துக்கிட்டாங்க. நான் போட்ட அமௌண்ட் கூட எனக்கு வரலையே. அதுதான் கிதியோன் சொல்றாரு, தூதன் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ரொம்ப பிரியமா இருக்கிறார். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வருது நமக்கு. ஆண்டவர் நம்மளோடு பேசுறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் நான் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த 4வது மாசம் 15ஆம் தேதி பாருங்க, இந்த 4ஆம் மாசம் பாதி மாசம் ஓடி போச்சு. 4வது மாசத்துல இப்போ நமக்குள்ள என்னது? ஏன் பாஸ்டர் இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எல்லாமே பண்ணாரு, ஏன் எங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஏன் எங்க வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்குது? அதான் நமக்குள்ள இருக்கிற கேள்வி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அறுவடை பண்ற, நீ விளைச்சல் பண்ற, எல்லா பதிவிலிருந்து உன்னுடைய அறுவடைய பாருங்க. அவன்
சூழ்நிலை, அதாவது அவனுடைய அறுவடைகள் எல்லாம் இவன் அறுத்துட்டு போறதுனால உங்களுக்குள்ள எப்படி தெரியுங்களா? பாருங்க, இந்த சூழ்நிலையினால் இருப்பதை பார்த்து தாங்கள் தூதன் சொல்லுகிறதை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவன் சூழ்நிலைமை எல்லாம் பாக்குறாரு. என்ன சூழ்நிலைமை? இவங்க விளைச்சல் செய்யறாங்க, அறுவடை வரும் பொழுது அந்த வேற நாட்டுக்காரங்க, வேற தேசத்துக்காரங்க வந்து இவங்களை துரத்தி விட்டு இவங்க அந்த அறுவடை செய்யும் பொழுது மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிதியோன் அப்படிதான் இருக்கிறான். மனசளவுல பாதிக்கப்பட்டு கிதியோன் இருக்கும் பொழுது தூதன் வந்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளோடு தான் இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போகாத. இந்த பிரச்சனை கண்டு என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ஏன் அப்படின்னா வசனம் சொல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கிதியோனை போல உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பறிபோன நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுடைய சொத்தா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே இருக்கட்டும், எல்லாரும் உங்களை ஏமாத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கூட இருந்தே குழிப்பெரிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? நீங்க இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்க. நமக்குள்ள நிறைய கேள்வி இருக்குதானே? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம்? ஏன் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டம்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு இழப்புகள்? ஏன் இழப்புகள்? இல்ல பொறாமையா? எனக்கு சூனியம் பண்றாங்களா? என்னவா இருக்கட்டும், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, மனசு உடைஞ்சு கிதியோன் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, பராக்கிரமசாலியே இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களை ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தரோடு நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். ரெண்டாவது காரியம், தெய்வ பயம் உங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். மூணாவது சொல்லுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உன்னோடு கூட. மூணாவது காரியம் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எல்லா விஷயத்திலையும் இழந்து போய் இன்னைக்கு உட்கார்ந்து இதை நீங்க பார்க்கலாம், கேட்கலாம். சரிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் எல்லா விஷயத்திலையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி அப்படின்னு கிதியோன்னு கேட்கிறான், எனக்கு எல்லாமே இழந்து போயிட்டேனே. அப்ப நான் வந்து கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? நமக்குள்ள அதான கேள்வி இருக்குது. நமக்குள்ள இருக்கிற மெயின் கேள்வி என்னது? கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை? கர்த்தர் தானே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன் அந்த ஆசீர்வாதத்துல இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு போராட்டம்? ஒவ்வொரு நாளும் நான் யாக்கோபு போல போராடி போராடி தானே நான் பெற்றுக்கொள்றேன். எனக்கு துரிதமா எதுவுமே வராதா? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, கர்த்தர் உங்களோடு இந்த நாள் உங்களை பார்த்து சொல்ற, எல்லாம் இழந்து போய் வெறுமையா நாளைக்கு ஒண்ணும் இல்லாம கூட நீங்க இந்த சூழ்நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட என்னது, நம்மளை சுற்றி நல்லது நடந்ததுன்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது? நல்லது நடந்துச்சுன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்டார், என்னோடு இருக்கிறாருன்னு. இதே போல நமக்கு சுற்றிலும் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா கர்த்தர் இல்லைன்னு நம்ம திட்டுறோம் ஆண்டவரையே. அப்படிதானே இருக்குது. ஆண்டவர் நமக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருப்பா, ஆண்டவரே சோத்திரம். இதே வந்து நாளைக்கு வந்து 4 பேர் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மளோடு இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய் என்றார். மீதியானவர்கள் எல்லாருமே இவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. மனசு உடைஞ்சு கிதியோன் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப இவன் சொல்றான், இவ்வளவு புலம்பல், என்னோட கர்த்தர் இருந்தா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் வசனம் சொல்லுது, நியாயாதிபதி 6:16 சொல்லுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாமே இல்லாம வெறுமையா மனசளவுல காயப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துரத்தப்பட்டு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய் என்றார். அதாவது உனக்கு விரோதமா இருந்தாங்க இல்லைங்களா, உங்களுக்கு விரோதமா போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா, உங்களுக்கு விரோதமா அட்டமா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து இன்னைக்கு சொல்றார், உன்னை கொண்டுதான் அந்த இடத்துல முறியடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ எது இழந்து போனையோ எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் தருவார். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கலாமோ அந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். தேவ பயம் உனக்குள்ள இருக்குமானால் அவர் உன்னோடு இருப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சரி, அப்படியே எல்லா கண்களை மூடுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, என்ன கேட்ட வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் எங்களோடு கூட